வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது போல்ட் வாய்ஸ் தமிழ். வாழ்க்கைக்கு தேவையான பாடம் சொல்லும் கதைகள், நம்மை வியக்க வைக்கும் சாகசங்கள் என பல சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கே நாம் கேட்கப் போகிறோம். நாம் கேட்கப் போகும் கதை காட்டின் நடுவே மறைந்திருந்த பொக்கிஷம். வாங்க கதைக்குள் போகலாம். தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமம். அங்கே அரவிந்த் என்ற 14 வயது சிறுவன் இருந்தான். மற்ற சிறுவர்கள் விளையாட்டில் மூழ்கியிருக்கும் போது அரவிந்த் மட்டும் கையில் ஒரு குச்சியோடு காடு மேடு என இயற்கையை ரசித்துக் கொண்டிருப்பான். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதில் அவனுக்கு அலாதி பிரியம். ஒரு நாள் காலை காட்டின் அமைதியை ரசித்தபடி அரவிந்த் நடந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய ஆலமரத்தின் வேர்களுக்கு இடையில் மண்ணில் புதைந்த நிலையில் ஒரு பழைய காகிதம் தென்பட்டது. அதை எடுத்து தூசியை தட்டி பார்த்த அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அது ஒரு பழைய வரைபடம். அதில் காடு, மலை, ஆறு என அனைத்தும் வரையப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெரிய குறியீடு இடப்பட்டிருந்தது. இது கண்டிப்பா பொக்கிஷ வரைபடம்தான் என்று உற்சாகமான அரவிந்த் ஓடிச் சென்று கிராம மக்களிடம் காட்டினான். ஆனால் பெரியவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். அதெல்லாம் வெறும் குப்பை, காட்டுக்கு போன ஆபத்து என்று பயமுறுத்தினார்கள். ஆனால் அரவிந்த் பின்வாங்கவில்லை. முயற்சி செய்து பார்ப்போம் என்ற உறுதியோடு மறுநாள் அதிகாலையிலேயே கிளம்பினான். கையில் வரைபடம், தோளில் ஒரு சிறிய பை. அரவிந்த் அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தான். சூரிய ஒளி கூட உள்ளே வர தயங்கும் அளவுக்கு மரம், செடிகள் அடர்ந்திருந்தன. திடீரென்று அவன் பாதையில் ஒரு பெரிய பாம்பு குறுக்கிட்டது. அரவிந்த் பதறவில்லை, ஓடவும் இல்லை. அமைதியாக நின்றான். அந்த பாம்பு நகரும் வரை காத்திருந்து மெதுவாக மாற்றுப்பாதையில் தனது பயணத்தை தொடர்ந்தான். அடுத்த சவால் ஒரு பெரிய மலை. வரைபடத்தின்படி அந்த மலையை கடந்தால்தான் இலக்கை அடைய முடியும். பாறைகள் வழுக்கின, மூச்சு வாங்கியது. பலமுறை கீழே சரிந்தும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஒரு வழியாக மலையின் உச்சியை அடைந்தான். அங்கிருந்து பார்த்தபோது காடே ஒரு பச்சை கம்பளம் விரித்தது போல அழகாக தெரிந்தது. மலையை விட்டு கீழே இறங்கியவனுக்கு ஒரு வேகமான ஆறு தடையாக நின்றது. படகோ பாலமோ இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்தபோது ஆற்றின் குறுக்கே ஒரு பெரிய மரம் சாய்ந்து கிடந்தது. அந்த மரத்தின் மீது மிக கவனமாக பாதம் பதித்து தட்டு தடுமாறி ஆற்றை கடந்தான். சூரியன் மறையும் நேரம். வரைபடம் காட்டி அந்த எக்ஸ் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது. அதை சுற்றி பார்த்தபோது செடி கொடிகளால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய குகை தெரிந்தது. மெதுவாக உள்ளே சென்றான். இருள் சூழ்ந்திருந்த அந்த குகையில் தனது டார்ச் விளக்கை அடித்தான். அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி. நடுக்கத்துடன் அந்த பெட்டியை திறந்தான். அப்பார! உள்ளே பளபளக்கும் தங்க நாணயங்கள், விலையுயர்ந்த கற்கள், பழுங்கால ஆபரணங்கள். உண்மையிலேயே அது ஒரு மர்ம பொக்கிஷம். அரவிந்த் அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினான். அவனை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார்கள். ஆனால் அரவிந்த் அந்த பொக்கிஷத்தை வைத்து சொகுசாக வாழ நினைக்கவில்லை. அந்த பணத்தை கொண்டு கிராமத்தில் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டினான். ஏழை மாணவர்களுக்கு உதவினான். அன்று முதல் அவன் அந்த கிராமத்தின் நிஜமான நாயகன் ஆனான். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். உங்களின் கனவுகளை நீங்கள் நம்பினால் தடைகளை தாண்டும் தைரியம் தானாக வரும். அந்த தைரியமே உங்களை வெற்றியில் கொண்டு சேர்க்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க போல்ட் வாய்ஸ் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.